கரெக்ட் ஸ்லீப்பிங் போஸ்டர் தான் என்ன? தூங்கி எந்திரிச்ச உடனே கழுத்து வலி, கழுத்து டைட்டா இருக்கிற மாதிரி, இல்லாட்டி ரொம்ப நேரம் டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னா 15 நிமிஷத்துக்கு தூக்கத்துல அவங்க பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. இதனால கரெக்ட் ஸ்லீப்பிங் மேட்ரஸ் எப்படி சூஸ் பண்றது, பில்லோ பொசிஷன் எப்படி வைக்கிறது, தூங்குறதுக்கு முன்னாடி என்ன டயட் சாப்பிட்றது. வணக்கம், ஐ எம் டாக்டர் சோமசுந்தர். நான் ஒரு ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு ஸ்லீப்பிங் பொசிஷன் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 8 மணி நேரம் நம்ம ஒரே பொசிஷனில் தூங்குறோம். இப்போது டாக்டர்ஸ்லாம் நாங்கள் சொல்லல ஒரே பொசிஷனில் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காராதீங்க நீங்கள் வேலை பார்க்கல, ஏன்னா அப்போ மசில் டைட் ஆயிரும், பெயின் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 8 மணி நேரம் ஒரே பொசிஷனில் இல்லாட்டி ஒரு தப்பான பொசிஷனில் நம்ம தூங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதனால முதுகு வலி, கழுத்து வலி, நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இது மாதிரி இந்த கரெக்ட் பொசிஷனில் நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பேக் பெயின், நெக் பெயின், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் நம்ம லாங் டர்மாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ இப்போ என்னென்ன மோஸ்ட் காமன் ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம், இதனால அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்லீப்பிங் பொசிஷனில் ப்ரிஃபர்டாக இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஆன் த பேக், அதாவது நார்மலாக நேர் நோக்கி பார்த்து படுக்கிறது, சீலிங்கை பார்த்து படுக்கிறது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன் இன் ஸ்லீப்பிங். இதனால நம்ம நெக் அண்ட் பேக் பெயினை லாங் டர்ம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஹெட்டு, நெக்கு அண்ட் லோவர் ஸ்பைன் பொசிஷன் நியூட்ரலில் இருக்கும். பட் இதுலேயும் சில குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம நோட் பண்ணணும். அதாவது நம்ம பில்லோ ரொம்ப டாலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அப்படி ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம கழுத்து வலி வரும். அண்ட் நீங்கள் முட்டிக்கு கீழே இப்படி படுத்துட்டு இருக்கையில் முட்டிக்கு கீழே ஒரு சின்ன ஒரு மேட்ரஸ் ஃபோல்ட் பண்ணி இல்லாட்டி ஒரு டவலை ஃபோல்ட் பண்ணி வச்சு தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் பேக்கோட கர்வையும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணும். இதனால உங்களுக்கு பேக் பெயின் வரதையும் அவாய்ட் பண்ணலாம். இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்த பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் இருந்தாலும் 108% தான் இந்த பொசிஷனில் தூங்க விருப்பப்படுவாங்க. ஸோ இதுதான் இந்த லீஸ்ட் பாப்புலர் பொசிஷன். நெக்ஸ்ட் we will see sleeping on the sides, அதாவது ரைட் சைட் ஆர் த லெஃப்ட் சைட். ஸோ இந்த பொசிஷன் தான் மோஸ்ட் பாப்புலர். ஆனால் சில பீப்புளுக்கு ரைட் நல்லதா லெஃப்ட் நல்லதானே தெரியாது. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோரிங், அதாவது கொரட்டை விடுறது கம்மியாகும், அதாவது நெஞ்சு எரிச்சல், இந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனையும் கம்மியாகும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம தூங்கையில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம கழுத்து பொசிஷன், நம்ம கழுத்து கரெக்டாக நம்ம பாடியோட அலைன்மெண்ட்ல இருக்கணும். சைட்ல இருந்து பார்க்கல, அதாவது பில்லோ ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, இல்லாட்டி பில்லோ லோவாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டாக ஒரு ஐடியல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கழுத்துல இருந்து நம்ம தோள்பட்டை இதுதான் நம்ம பில்லோவோட ஹைட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற பில்லோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரியறதுக்கு ஒரு ஸ்மால் டெக்னிக் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் மார்னிங் எந்திச்சு பார்க்கல உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பெயின் இருக்குது அப்படின்னா உங்கள் பில்லோ ஹைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது மார்னிங் எந்திரிக்கையில் ரைட் சைடில் உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா உங்கள் பில்லோ ஸ்மாலாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படின்னா, நெக்கு எந்த சைடு ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த சைடு தான் உங்களுக்கு பெயின் வரும். ஸோ நீங்கள் பெரிய பில்லோ வச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்படி சைடில் தூங்கையில் நெக்கு ஆப்போசிட் சைட் டில்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நெக்கு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச் ஆகிறதுனால லெஃப்ட் சைடு நெக் பெயின் வரும். இதே மாதிரி லெஃப்ட் சைடில் பில்லோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு இப்படி கழுத்து இப்படி இருக்கும் உங்கள் தூங்கையில், அதனால ரைட் சைடு நெக் ஸ்ட்ரெச் ஆகும், ரைட் சைடு நெக் பெயின் வரும். இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் குறிப்பாக பெண்கள் அவங்க சைடில் தூங்கையில் ஹிப் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஏன்னா அவங்க தூங்கையில் ஹிப்பு நல்ல உள்பக்கம் பெண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும் போது ஒரு ஸ்மால் பில்லோ, அதாவது 2 காலுக்கும் நடுவில் ஒரு சின்ன பில்லோ வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா அந்த கால் ரொம்ப பெண்ட் ஆகாது உள்பக்கம், அதனால் அந்த ஹிப் ப்ராப்ளமும் வரதையும் அவாய்ட் பண்ணலாம். முக்கியமாக பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த லெஃப்ட் சைடில் படுக்கிறதுனால அந்த கருவுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். அண்ட் இதுதான் நிறைய ஒஜிஷியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற பொசிஷன் ஃபார் ப்ரெக்னென்ட் women. ஒரு ஸ்மால் ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதெல்லாமே பெனிஃபிட் ஆகுதுன்னா லெஃப்ட் சைடில் படுத்தா தான் கரெக்ட். ஸோ இவெல்லாம் நம்ம லெஃப்ட் சைட் பார்த்துட்டோம். இதே ரைட் சைடில் திரும்பி நிறைய பேர் படுப்பாங்க. ஸோ ரைட் சைடில் படுக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய நெஞ்செரிச்சல், அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் பர்ன்ஸ் அதெல்லாம் வர வாய்ப்பு. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நேச்சராகவே நம்ம ஸ்டொமக் அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் பெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் படுக்கையில் அந்த ஸ்டொமக், அந்த உணவு குழாயிலேருந்து ஸ்டொமக் இருக்கிற ஓப்பனிங்
மேல் நோக்கி இருக்கும். ஸோ படுத்துட்டு இருக்கையில் கிராவிட்டினால நம்ம சாப்பிட்ட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு திரும்பி புறையேற வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதே இது ஆப்போசிட்ல நீங்கள் ரைட்டில் படுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஃபுட் பைப்புக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக அந்த ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிற உணவு குழாயில் படிஞ்சு எரிச்சல் ஏற்படும். ஸோ இதனால தான் ரைட் சைடில் படுக்கிற நிறைய பேருக்கு வந்து ரீகர்ஜிடேஷன் இல்லாட்டி GERD அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், இதெல்லாம் வர ப்ராப்ளம் இருக்குது. அல்சர் வர ப்ராப்ளம் இருக்குது. கேஸ்ட்ரைட்டிஸ் வரவும் ப்ராப்ளம். ஸோ ரைட் சைடில் படுக்கையில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அந்த ரைட் சைடில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு அப்பப்போ வயிற்று வலியும் வரும். அடுத்த மோஸ்ட் காமன் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கருவில் இருக்கிற குழந்தை மாதிரி முட்டியும் கையும் நல்லா மடக்கிட்டு சைடில் திரும்பி படுக்கிறாங்க. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா முட்டு வந்து நல்லா பெண்டாகி நெஞ்சு பக்கத்தில் வந்து இருக்கும். நல்லா அப்படியே இறுக்கமாக வச்சு படுக்கிறவங்க. ஸோ இதில் முக்கியமாக 2 ப்ராப்ளம் வரும். இப்படி இறுக்கி படுக்கிறதுனால மூச்சு பிரச்சனை ஸ்லோவாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நெஞ்சு விரிஞ்சு மூச்சு இழுக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாகும் தூங்கிட்டு இருக்கையில். 2வது பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு பிரச்சனை வரும். மூட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கையில் ரொம்ப மடங்கி இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மூட்டில் தேய்மானம் அதிகமாகும், மூட்டில் வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு தெரியாட்டியும் போக போக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பொசிஷன்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி படுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் குப்புறப்படுத்து தூங்குவாங்க. இருக்கிறதுலே வர்ஸ்டான பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்து தூங்குறதுனால தான். இதனாலேயே உங்களுக்கு கழுத்து வலி, பேக் பெயின் வந்து அதிகமாக வரலாம். இந்த பொசிஷன்னால நம்மளுக்கு நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னோக்கி இருக்கும். அதனால நெக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகும். சில பேருக்கு இந்த பொசிஷன்னால மூச்சு விடவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பொசிஷன்லேயே நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க, உங்களால் இந்த பொசிஷன் உடனே சேஞ்ச் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு ஸ்மால் டெக்னிக் ஒன்று இருக்குது. நீங்கள் கொஞ்ச நாள் படுக்கையில் இந்த பில்லோ வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக வாங்கி படுங்க. அண்ட் அது கொஞ்சம் கீழே செஸ்ட் லெவலில் வச்சுக்கிற மாதிரி படுங்க. முன்னாடி கொஞ்சம் கை மடக்கி வச்சு படுக்கிற மாதிரி படுங்க. ஸோ இந்த பொசிஷன்னால நம்ம கழுத்து ஸ்ப்ரெயின் கம்மியாகும் அண்ட் ஸ்லோவாக நம்ம பாடியே வந்து அந்த அடாப்டபிள் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். பட் ஒரு ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா குப்புறப்படுத்து தூங்குறவங்களுக்கு நல்லா கனவாக வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ தே வில் ஹாவ் அ குட் ட்ரீமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் மேட்ரஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க இப்போ நிறைய மேட்ரஸஸ் வர ஆரம்பிக்குது. ஸ்பைன் மேட்ரஸ், ஆர்த்தோ மேட்ரஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. பட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த மேட்ரஸ் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நம்ம படுக்கையில் நம்ம ஸ்பைனோட கர்வ் அந்த போஸ்டருக்கு அது வந்து ஈடு கொடுக்காது. ஸோ அதனால பேக் பெயின், நெக் பெயின், லெக் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதே இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நம்ம படுக்கையில் அது வந்து ஈக்குவல் கவுண்டர் ஃபோர்ஸ் கொடுக்காது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணலையே உங்கள் பாடி வந்து நிறைய மசில்ஸ் காம்பன்சேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதனால மார்னிங் நீங்கள் தூங்கி எந்திரிக்கையில் மசில் ஷோர்னஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்மால் டிப் என்னன்னா, நீங்கள் மேட்ரஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அந்த கடையிலேயே வந்து அந்த மேட்ரஸில் கொஞ்ச நேரம் படுத்து பாருங்கள். பேக் பெயின் உங்களுக்கு ஸ்ட்ரெயின்லாம் எதுவும் இல்லாதது அதுக்கப்புறம் அந்த மேட்ரஸை வாங்குங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நெக் பில்லோ பொசிஷன். எல்லாரும் பில்லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு மட்டும் வச்சு தூங்குவோம். இதனால கழுத்து ரொம்ப பெண்ட் ஆகி நெக் ப்ராப்ளம்ஸ் வரும். இதே இது வந்து கொஞ்சம் பில்லோ கீழே நம்ம அப்பர் பேக்ல இருந்து அந்த பில்லோ வச்சோம் அப்படின்னா நம்ம நெக் அண்ட் அந்த பேக்கோட கர்வை மேட்ச் பண்ணி நெக் பெயின் வராமல் தடுக்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஒரு ருட்டீன். நம்ம டெய்லி வந்து இந்த டைமுக்கு தூங்கிட்டு காலையில் இந்த டைம் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ருட்டீன் செட் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ், இன்சுலின், மெலட்டோனின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக அந்த டைமில் செட் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதனாலேயே உங்களுக்கு டிப்ரெஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், சுகர், பிபி, ஈவன் தைராய்டு வந்து குணப்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீப்பிங் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம பெட்ரூம் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் கூல் அட்மாஸ்ஃபியரில் டார்க்காக குவைட்டாக இருக்கணும். அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம ஹெவியாக எந்த உணவும் சாப்பிட்ருக்கக்கூடாது. மினிமம் ஒரு 2 hours முன்னாடி. முக்கியமாக கஃபீன், அதாவது காஃபீஸ் எடுத்துருக்கக்கூடாது. காஃபி எடுக்கிறதுனால நம்மளுக்கு அலர்ட்டாக இருக்கிறதுனால ஸ்லீப் வராது. செகண்ட் வந்து முக்கியமானது ஆல்கஹால். இது நீங்கள் கேட்கலாம், ஆல்கஹால் சாப்பிட நல்ல தூக்கம் வருமே அப்படின்ட்டு. பட் ஆனால் உங்கள் ஆல்கஹால் அடிக்ட் ஆகிறதுனால அன்னைக்கு தூக்கம் கரெக்டாக வரும், நெக்ஸ்ட் டே எல்லாம் வந்து ஆல்கஹால் இல்லாமல் தூக்கம் வராது. ஸோ இதனால யூ வில் கெட் டிபெண்டன்ட். முக்கியமான விஷயம்
தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஃபோன் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். லேப்டாப் அந்த ஃபோன்லலாம் வந்து வர அந்த ப்ளூ ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது கண்ணுக்கு கொஞ்சம் பாதிக்கும், அந்த ப்ளூ கலர் முக்கியமாக. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படின்ட்டு வாங்கி மாட்டலாம். இல்லாட்டி நிறைய சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது ஆன்லைனில், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து ஸ்டே ஆக்டிவ். நீங்கள் நாள் ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் தூங்க போகும்போது நல்லா தூக்கம் வரும். நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் நம்ம ஜென்ரலாக வேலைக்கு போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அப்படின்னு கிடையாது. எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் இப்படி இருக்கிறதுனால மைண்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்லீப் நல்லா ஈஸியாக இருக்கும். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, உங்கள் தூக்கத்தில் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை நம்ம சப்கான்ஷியஸாக வந்து இந்த பொசிஷனில் நம்ம தூங்கக்கூடாது, அதாவது லெஃப்ட் சைடு இந்த ரைட் சைடில் திரும்பி தூங்கக்கூடாது, குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு மைண்டில் யோசிச்சுட்டே தூங்குனீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கையில் சப்கான்ஷியஸாக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த பொசிஷன் வந்தாலும் அந்த மைண்டில் அந்த முழிப்பு வரையில் உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.